இது வந்து இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து தாவேக்காவை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்தியாவிலேயே 5 லட்சம் இளைஞர் அணி நிர்வாகிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே அணி திராவிட முன்னேற்ற கழகத்து இளைஞர் அணி தான். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இளந்தலைவருடைய தலைமையில் விருதுநகர் மாநாடு நடந்துச்சு, திருவண்ணாமலை நடந்துச்சு, அடுத்து கோவையில் நடக்க போகுது. எலெக்ஷன் இப்போ பெட்டியை திறக்கும்போது தெரியும், இயக்குனர் மணிவண்ணன் சொல்லும்போது சுல்தான்பேட்டை பெட்டியத்தை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கட்சிக்கு வரணும். அது ஒரு ரசிகர் மன்றம் அப்படி தான் இருக்குது. இது எங்களை பொறுத்தளவில் சித்தாந்த தெளிவுடைய மொழிப்பற்றுடைய ஒரு தமிழர் சேனையை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி வைத்திருக்கிறது. 45 சி ஓட்டர்ஸ் கொடுத்துருக்கிறது. ஆனால் 50 விழுக்காடுக்கு மேல் பெற்று உறுதியாக வெல்லுவோம். உங்களுடைய பணிகள், இளைஞர்களுடைய பணிகள் தேர்தல் களத்தில் எப்படி இருக்கு? மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநாத் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி இளைஞர் அணியோடு சேர்ந்து கழக மாணவர் அணியும் இப்போ பிரச்சாரங்களை மேற்கொள்வது, கல்விக்காக, இந்த மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என்ன சாதனை செய்ததோ அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது பெரும்பணியாக இருக்கும்.